வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒரு நாள் ஏப்ரல் 18ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். ஜேம்ஸ் அலன் அவர்கள் தொகுத்து வகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் அந்த அந்த ஆங்கில நூலிலிருந்து நாள்தோறும் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு ஜூலை 1 இன்று ஏப்ரல் 18 வரை ஒரு ஆண்டு கணக்காக இந்த ஜூன் 30 வரை தொடர்ந்து பதியுள்ளோம். இந்த கருத்துக்கள் பெரும்பாலும் தன்முனைப்பு கருத்துக்களாக ஜேம்ஸ் அலன் தொகுத்து வகுத்தவை. அவர் பல்வேறு நூல்களை அறிந்து படித்து அந்த நூல்களில் திருக்குறளும் ஒன்று என்று நாம் அறிய வேண்டிய நிலையும், இந்த திருக்குறளின் கருத்துக்களை தமிழ் மொழியிலும் இவர் எழுதிய ஜேம்ஸ் அலன் எழுதிய கருத்துக்களை பல்வேறு அறிஞர்கள் இதயமூர்த்தி மற்றும் வ.உ.சி போன்ற தொடர்ந்து படித்து அறிந்து அவருடைய ஆங்கில மொழியிலிருந்து தமிழாக்கமாக பல்வேறு நூல்களை எழுதியுள்ளனர் என கூறி இந்த நேரத்தில் அவர் பதித்த ஏப்ரல் 18ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். விடியல் என்று நாம் கூறலாம். ஒரு சொல்லில் விடியல் என்று ஏப்ரல் 18ஆம் தேதி பதிவினை கூறலாம். மகிழுங்கள், ஏனெனில் காலை விடிந்தது, உண்மை நம்மை எழுப்பியது. நாம் நமது கண்களை திறந்து விட்டோம். பயங்கரத்தின் இருண்ட இரவு இனி இல்லை. பொருளிலும் உணர்விலும் நீண்ட காலம் உறங்கிவிட்டோம். நீண்ட நம் தீமையின் வலிமிகுந்த கனவினில் போராட்டம். ஆனால் இப்போது நாம் ஊக்கத்திலும் உண்மையிலும் விழித்திருக்கிறோம். நாம் நல்லதை கண்டுபிடித்தோம். தீமையுடன் உள்ள போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. நாம் தூங்கினோம், ஆனால் நாம் தூங்கினோம் என்று தெரியவில்லை. நாம் துன்பப்பட்டோம், ஆனால் நாம் துன்பப்பட்டோம் என்று தெரியவில்லை. கனவு காண்பதில் நாம் கலக்கமடைந்தோம். ஆனால் யாராலும் நம்மை எழுப்ப முடியவில்லை. ஏனென்றால் அனைவரும் நம்மைப் போலவே கனவு காண்கிறார்கள். இன்னும் நம் கனவில் ஒரு நிறுத்தம் வந்தது. நம் தூக்கம் தடைப்பட்டது. உண்மை எங்களிடம் பேசியது. நாங்கள் கேட்டோம். இதோ கண்களை திறந்து பார்த்தோம். நாங்கள் தூங்கினோம், பார்க்கவில்லை. நாங்கள் தூங்கினோம், தெரியாது. ஆனால் இப்போது நாம் விழித்திருந்து பார்க்கிறோம். ஆம், நாம் விழித்திருப்பதை அறிவோம். ஏனென்றால் நாம் தூய்மையானதை கண்டிருக்கிறோம். மேலும் நாம் தீவினையை விரும்புவதில்லை என அவர் பதித்தவற்றை கூறி, உண்மை எவ்வளவு அழகானதோ, உண்மை எவ்வளவு அழகானது, மெய்நிலையின் இனிய ஆளுமை எவ்வளவு புகழ்பெற்றது, தூய்மையின் மகிழ்ச்சி எவ்வளவு இழக்க முடியாதது என கூறி விடியல் என ஏப்ரல் 18ஆம் தேதி பதிவினை நாம் தமிழ் மொழியில் அவர் பதித்த ஆங்கில பதிவினை கூறலாம். What he says in English, we can say it in acrostic: dawn. Day arrives with nature's dawn. We can say in English with the acrostic word, day arrives with nature. Rejoice, for the morning has dawned. Rejoice, for the morning has dawned. Truth has awakened us. We have opened our eyes. The dark night of terror is no more. Long have slept in matter and sensation. Long we struggled in the painful nightmare of evil. But now we are awake in spirit and truth. We have found the good. The struggle with the evil is ended. We slept, yet knew not that we slept. We suffered, yet knew not that we suffered. We slept, yet we slept, yet knew not that we slept. We suffered, yet knew not that we suffered. We were troubled in our dreaming, yet none could awake us. All were dreaming like ourselves. Yes, yet that seeing a pause in our dream, or sleep, a state, truth spoke to us, and we heard and lo, we opened our eyes and saw, slumbered and saw not, slept and knew not, but we are awake and see. Yeah, we are awake because we have seen holiness. We love sin and no more. How beautiful is truth, how glorious the realm of reality, how infallible is the bliss of holiness. What he says on April 18th in particular, you can say it in acrostic word, dawn. They arrives with the nature. கூறி ஏப்ரல் 18ஆம் தேதி பதிவினை நிறைவு. நன்றி.